இன்விடேஷனை நல்லா பார்த்துட்டு முத்து இருந்துட்டு ஆமாம் எல்லார் பேரும் போட்டிருக்குது. ஆமாம் அம்மா டான்ஸ் ஆடுறாங்க, நான் கார் ஓட்டுறேன், மீனா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறா, அதெல்லாம் சரி. ஆனால் இவன் என்ன பண்ண போகிறான், இவன் பேர் எதுக்கு போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டு உடனே ரோகிணி வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் நான் தானே மேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி உன் பேர் ஓகே, ஆனால் இவன் பேர் எதுக்கு, இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உடனே நம்மளை இருந்துட்டு டே குடும்பத்தில் ஏதாவது விசேஷம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் இருந்தால் போடுவாங்க. வயசில் இவங்க 2 பேரும் சின்னவங்களாக இருந்தாலும் எல்லாத்தோட பேரை போடணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் இவங்களுக்கு வந்திருக்குது பாரு, அதான் பேரெல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்கிறாரு. உடனே முத்து இப்படியே பார்த்துட்டு சரிடா உன் பேரெல்லாம் போட்டிருக்குது, அதனால் நீ உன் கடையிலேருந்து அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே மனோஜ் இப்படியே பார்த்துட்டு கிஃப்டா, என் ஷோரூம்லேருந்து என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்க்குறாரு. முத்து அப்படி சொன்ன உடனே சரி நான் எது வேணாலும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லாமல் என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அதை பார்த்து முத்து இருந்துட்டு கல்லாப்பட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மொத்த குடும்பமும் அப்படியே சிரிக்கிறாங்க. ஆனால் விஜயா மட்டும் முத்துவை பார்த்துட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கிறத வந்து நிறுத்திடுறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு கிஃப்ட் வரலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வர்றது தான் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாத்தோட பேரையுமே வந்து இன்விடேஷனில் போட்டு எல்லாத்தையுமே மரியாதையாக கூப்பிட்டுருக்கீங்க, இதுதான் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அதை கேட்ட ஸ்ருதி இருந்துட்டு அங்கிள் இந்த ஐடியாவை கொடுத்ததே மீனா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து மீனாவை அப்படியே பார்த்துட்டு பெருமையாக விஜயாவை திரும்பி பார்க்குறாரு. விஜயா வந்து மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அப்படியா நீயா மீனா ஐடியா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாங்க, ஆனால் இன்விடேஷனில் வந்து என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன பேரெல்லாம் போடணும்னு சொல்லி கேட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தோட பேரும் போடணும்னு சொல்லி நான் சாதாரணமாக தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாது, நான் தனியாகவே வளர்ந்துட்டேன். மீனா தான் வந்து என்னை சரியாக கைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையும் சிரிக்கிறாரு. இந்த ஃபங்க்ஷனில் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொன்ன உடனே டே மனோஜ் இங்கே வாடா உனக்கு எவ்வளோ கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உங்களுக்கு எவ்வளோ கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி ரவி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்துவோட ஃபோன் அடிக்குது. முத்து ஓரமாக நின்று ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியை வந்து அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போனார்ல, அவர் தான் கால் பண்ணுறாரு. அண்ணா நீங்கள் 2 ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தீங்கல்லண்ணே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆமாம் அந்த 2 ஃபோட்டோவில் இருக்கிற யாராவது ஒரு பொண்ணுங்களை வந்து தாத்தா பார்த்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உடனே அவர் இருந்துட்டு அந்த ஃபோட்டோவில் ரெட் கலர் பூ போட்ட சுடிதார் போட்டிருக்காங்கல்லண்ணே, கழுத்தில் தாலி கூட இல்லாமல், அவங்கள தான் வந்து தாத்தா பார்த்துருக்காராமாண்ணே, அவங்க தான் வந்து தாத்தா கிட்ட அன்றைக்கி ஃபோனை விட்டுட்டு போயிட்டாங்களாமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்ட முத்து வந்து அப்படியே கோவமாக மூஞ்சியை வச்சுட்டு அப்படின்னா இத்தனை நாளாக ஃபோனை வச்சுட்டு இருந்தது பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு தானா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே அந்த பக்கம் இருக்கிற ரோஹிணியை பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. உடனே முத்து வந்து அண்ணா கன்ஃபார்மாக தெரியுமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாண்ணே அன்னைக்கு அந்த பொண்ணு தான் வந்து செருப்பை தைச்சிட்டு திரும்பி போகும்போது ஆட்டோ ஏறும்போது அந்த பொண்ணோட பையிலேருந்து தவறி விழுந்துருச்சாமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ரொம்ப நன்றிண்ணே, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இதுக்கப்புறம் தான் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிண்ணா நீங்கள் தாத்தா பாட்டியை கேட்டதாக சொல்லுங்கள், நான் சீக்கிரமாகவே வந்து அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. சரி நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வச்சிடறாரு. ஃபோனை வச்சுட்டு முத்து வந்து ரோஹிணியே திரும்பி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சடனாக திரும்பின மீனா வந்து முத்துவை அப்படியே ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. முத்து வந்து இங்கே வா அப்படிங்கிற மாதிரி தலையரசிச்சு கூப்பிடுறாரு. மீனாவும் வந்து பக்கத்தில் வராங்க. முத்து மீனாவும் அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துடுறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. நம்ம அந்த தாத்தா பாட்டி கிட்ட காமிக்க சொல்லி அந்த ஃபோட்டோவை காமிச்சோம்ல, சேதோ என்ன ஃபோன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அனுப்புனவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டு முடிக்கிறதுக்குள்ள முத்து இருந்துட்டு ஆமா நீ அப்படியே நம்பிக்கிட்டு இரு, பார்லரமோட ஃப்ரெண்டு தான் ஃபோனை விட்டுட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன உடனே வித்யாவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இப்போ தெரியுதா இது பார்லர் அம்மாவோட வேலை தான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும் என்னால் நம்பவே முடியலங்க, அந்த பார்லர் அம்மாவை பிடிச்சி நான் இப்போவே கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி முத்து கோவப்படுறாரு. இருங்க எதுலையுமே அவசரப்படாதீங்க, எல்லாரும் இப்போ சந்தோஷமாக இருக்காங்க, அதனால் இப்போ பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போ அப்படியே விட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. தாத்தா வந்து வித்யாவை தான் அடையாளம் கட்டியிருக்காங்க, ரோகிணி பேரை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே முத்து அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு சரி முதல்ல அந்த வித்யா கிட்ட போய் பேசுவோம், அப்புறமா பார்லர் அம்மாவுக்கு கச்சேரி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இனி அடுத்து முத்துவும் மீனாவும் வித்யாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இனி அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.